கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய சிந்தையை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே நாம் திருப்புவோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இந்த வெற்றி சிறக்க பண்ணுதல் என்று சொல்லுவதில் ஆண்டவர் எனக்கு முக்கியப்படுது அந்த வசனம், அந்த வார்த்தை. நம்மை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எப்பொழுதும் வெற்றி சிறக்கும். அதை தியானிக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, உற்சாகமா இருந்துச்சு. அதை குறித்து நான் அதிகமாய் சந்தோஷமும் ஆவியில பெருமிதமும் கொண்டேன். கர்த்தர் நம்மை எப்பொழுதும் ஜெயிக்கும்படி அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இது சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா. ஆமா. யாரெல்லாம் தோக்கணும், நான் எப்பவும் தோக்கணும் அப்படி விரும்புகிற ஆடு அப்படி யாருமே இல்லை. சரி, அப்ப ஜெயிக்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்வில எல்லா விதத்திலும் ஜெயிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நற்செய்தியை வேதாகம் நமக்கு சொல்லுகிறார். ஒருத்தருக்கு கூட தோல்வி கிடையாது. ஒருத்தருக்கு கூட. இயல்பா பார்த்தீங்கன்னா பலவீனர்கள் தோற்பார்கள், பலவான் ஜெயிப்பான், உலகம் பொதுவா. ஆனா இங்க ஒருத்தருமே தோக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, நான் பலவீனனே, எப்படி நான் தோக்காம இருப்பேன் அப்படி நினைச்சீங்கன்னா அது தவறு. இது இங்கே ஆவிக்குரிய இந்த ஓட்டத்தில் ஜெயிப்பது என்பது நமது பலத்தால் அல்ல, நம்மை ஜெயிக்க பண்ணுகிற ஒருவரால். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்மை ஜெயம் பெற பண்ணுகிறவர். ஜெயம் கொடுக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம் என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நம்மை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நாம் ஜெயிப்பதல்ல, உண்மையிலே நம்ம தான் அதோடைய விளைவாகிய ஜெயத்தை பெறுகிறோம். ஆனால் நம்மை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே ஆண்டவரால் வருகிற ஜெயத்திற்குரியவர்கள் என்கிற நிலைமையில் நீங்கள் சந்தோஷமா இருக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஜெயிச்சவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. ஜெயிச்சவங்களுக்குன்னு ஒரு தனி ஆட்டிடியூட் இருக்கு. ஜெயிச்சவங்களுக்குன்னு ஒரு தனி நடைமுறை ஒன்று இருக்கு. அந்த ஜெயித்தலுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதை பேசுறேன் நான். இந்த ஜெயித்தலின் உணர்வை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஜெயிப்பேன் என்கிற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். இன்னைக்கு செய்தி அதுதான். ஜெயிப்பேன் என்கிற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். ஜெயிக்கிற உணர்வை, அந்த மகிழ்ச்சியின் உணர்வை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப சோர்ந்து தலையை கவிழ்த்து பேச்சு கூட வராம என்ன சாதிக்க போறோம், இந்த துக்கப்பட்டு என்னத்தை சாதிக்க போறோம்? அன்பானவர்களே, பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஆனால் அதுக்கு மத்தியில ஜெயிக்க பண்ணுவார் என்கிற வாக்கு தத்துவம் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபைனல் ஜெயம் உங்களுக்கு தான். ஃபைனல் ஜெயம் உங்களுக்கு தான். எல்லாவற்றின் ஒருவேளை தற்சமயம் அந்த அந்த கடந்து போகிற பாதை நெருக்கமா இருக்கலாம், அச்சத்தை கொடுக்கிறதா இருக்கலாம், பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். நான் முடிவில் நான் தான் ஜெயிக்க போறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. முடிவில் நான் தான் ஜெயிக்க போறேன், ஆண்டவர் என்னை ஜெயிக்க பண்ண போகிறார் என்கிற உணர்வு, இந்த உணர்வோடு கூடிய அந்த அனுபவம் நமக்குள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். நீங்கள் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் என்னென்ன பகுதிகளில் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் ஜெயிக்க நாம் இருக்கிறோம் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, நம்முடைய சோதனைகளின் மேல் நாம் ஜெயம் பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் என்னை பயங்கரமா சோதிக்கிறாரு. சொல்றது என்ன பண்ண, சோதனை அப்படி ரொம்ப சோதிக்கிறாரு.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சோதனை என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் டெம்டேஷன், நாட் டெஸ்ட், டெம்டேஷன் என்கிற வார்த்தை. இந்த டெம்டேஷன் என்கிற வார்த்தை டெஸ்டிங் டு ஃபால் என்கிற அர்த்தம் உடையது. விழும்படியாய் சோதித்தல், விழும்படியாய் சோதித்தல். ஒரு கயிறை கட்டி தெரியாம கம்பியை கட்டி நடந்து வந்தா தடிக்கு விழட்டும், அப்படி வச்சா அதுதான் இந்த டெம்டேஷன். நீங்க உங்களை விழத்தள்ளும்படி, கவிழ்த்து போடும்படி, அழிச்சு விடும்படி, சேதத்தை தீமையை உண்டாக்கும்படி இதெல்லாம் செய்யறது தான் டெம்டேஷன். இது இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஃப்ரம் காட், இட் இஸ் ஆல்வேஸ் கம்மிங் ஃப்ரம் சேட்டன், எனிமி, எதிராளியினிடத்திலிருந்தும் சாத்தானிடத்திலிருந்தும் வருகிறது இந்த சோதனை. எதுக்கு? வீழ்ந்து போகும்படி, விழத்தள்ளும்படி. இந்த சோதனை என்பது பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் முன்னாலே வைக்கப்படுதல். யாருமே இதுக்கு விதிவிலக்கு இல்லை, இதுக்கு தப்பிக்கிறதுக்கு இல்லை. ஆனா அதை கடந்து போறவங்களுக்கு தெரியும் இது என்னதுன்னு. இந்த சோதனை சாத்தானால செய்யப்படுகிறதா அல்லது தேவன் எனக்கு முன்னால வைக்கிறதா? தேவன் நமக்கு முன்னால வைக்கிற டெம்டேஷன் ஒன்று இருக்கு, அது டெஸ்ட். அது டெம்டேஷன் அல்ல, அது டெஸ்ட். எது அந்த டெஸ்ட்? இன் ஆர்டர் டு ப்ராக்ரஸ், இன் ஆர்டர் டு ப்ரமோட், முன்னேறுவதற்கான சோதனை. உதாரணத்துக்கு பரீட்சை. ஒரு பரீட்சை வச்சா முடிவில் என்ன சொல்லுவாங்க? முடிவில் ரிசல்ட் சொல்லுவாங்க. ரிசல்ட் வந்துச்சுன்னு சொன்னா அடுத்த கிளாஸ்க்கு போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ முன்னேற்றம் நடப்பதற்கு ஏதுவான இதை தான் பெரும்பாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஆனால் நம்ம வீழ்ந்து போகும்படி வசனம் தெளிவா சொல்லுது. யாரையும் என்ன செய்யறது இல்லை, தீங்கினால் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் அவர் சோதிக்கிறவர் அல்ல, விழத்தள்ளும்படி சோதிக்கிறவர் அல்ல. விழுந்து விட்டு கர்த்தர் சோதிச்சாருன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் விழத்தள்ளும்படி சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் ப்ரமோட் பண்ணும்படி சோதிப்பார், முன்னேற்றும்படி சோதிப்பார். உங்களுக்கு முன்பாக வேதத்திலிருந்து ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வைக்க விரும்புகிறேன். இந்த சோதனையில் ஜெயம் என்பதற்கு உதாரணமாக. அப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த பின்னணியை உங்களுக்கு தெரியும். யோசேப்பு ஒரு சோதனையில் இருக்கிறான். பிசாசினால் வருகிற சோதனை, தீமை செய்யும்படியாய், பாவம் செய்யும்படியாய் தூண்டும்படியான ஒரு மாம்ச இச்சைக்கடுத்த சோதனையை அங்கே முன்னாலே சந்திக்கிறான். சந்திக்கும் போது யோசேப்பு சொல்லுகிற செய்தி இதுதான், அல்லது யோசேப்பின் புரிந்து கொள்ளுதல் இதுதான். தேவனுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படி? இவ்வளவு பெரிய பாவத்தை செய்வது எப்படி? அவன் வைத்த சில காரியம். முதல் விஷயம், தேவனுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். பாவ சோதனையில் விளங்கிக் கொள்ள வேண்டிய முதல் காரியம், ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் த லார்ட். நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். அதை உணர்ந்து கொண்டா ஒரு மனுஷனும் நாம துணிந்து தீமைக்குள் விழமாட்டோம். தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். தேவனுக்கு முன்பாக இச்சையான ஒன்றை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறேன். அந்த அந்த உணர்வு போதும் பாவத்தை உங்களை விட்டு விளக்குறதுக்கு. தேவன் பார்த்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு என்ன பிரச்சனை? அப்படி புறம் தள்ளுவோம் என்று சொன்னால் அந்த பாவம் பலன் பெற்றுக்கொண்டே இருக்கும். உங்களுடைய சோதனையில் ஜெயித்தல் என்கிற பகுதி, ஜெயம் வீக் ஆகிக்கிட்டே இருக்கும். யோசேப்பு ஜெயித்ததற்கான ரகசியம், தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஏன் தேவனை முன்வைக்க வேண்டும்? அவர்கிட்ட இருந்தாங்க பலனே வருது. நான் சொன்னேன், நம்மளை ஜெயிக்க பண்ணுகிறவரே அவர்தான். அவர் பலத்தை வாங்கி தான் ஜெயம் பெறணும். அவர் பலத்தை வாங்கி தான் ஜெயம் பெறணும்.
இந்த சூரியன் இந்த உலகத்துக்கே பவர் சோர்ஸ். இதை பார்த்து தான் இந்த பூமி விடியும், இதை பார்த்து தான் இந்த பூமி இயங்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பெர்மனண்டா இனிமே சூரியன் இருக்காது அப்படின்னா ஆஹா ஓஹோ சந்தோஷம். இந்த வெயிலில் வேலை பார்க்குறவங்கெல்லாம், டே டைமில் வெயிலில் வேலை பார்க்குறவங்க, வேறு வேலை இருக்கிறவங்க, கஷ்டத்தில் அவங்கெல்லாம் ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்லி கைத்தட்ட முடியுமா? ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இன்னையிலேருந்து சூரியன் வராது. இந்த பவர் சோர்ஸை எப்பவுமே விட்டு விடவே கூடாது. அந்த கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும், அந்த தொடர்பு இருந்துட்டே இருக்கணும். ஜெயிக்க தேவன் அவசியம். அல்லேலூயா. யோசேப்பு எப்பொழுதும் தன்னை தேவனுக்கு முன்பாக வைத்துக் கொண்டான். தேவனுக்கு முன்பாக யாருடைய வாழ்க்கை தேவனை முன்வைத்து வாழப்படுகிறதோ அவர்களுக்கு தோல்வியை குறித்த பயம் இல்லை. அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை நீங்க தோத்திருந்தாலும் உங்களை எங்க தோத்தங்களோ அதே இடத்துல மறுபடி தலை நிமிர பண்ணி அதே பாவத்தின் மேல ஜெயம் எடுத்து உங்களை நம்பிக்கை உள்ளவர்களாய் நிலைநிறுத்துகிற தேவன் உங்கள் மேல் பட்சமாயிருக்கிறார். அவரோடு உள்ள தொடர்பு எப்பொழுதும் மெயின்டைன் பண்ணிக்க. ஒரு நீதிமானுக்கு எப்போதும் தோல்வி இல்லை, என்னாலும் தோல்வி என்பதில்லை. ஒருவேளை தோற்றிருந்தாலும் நான் சொல்றேன், தோற்ற இடத்தில் அதே காரியத்தை ஜெயிக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஜெயம் பெற பண்ணுகிறவர். ஒரு தோல்வியில் அப்படியே மடிஞ்சு விழுந்துடாதீங்க, எனக்கு அவ்வளவுதான் இனிமே நான் ஜெயிக்க முடியாது. இல்லை இல்லை, உங்களை நீங்க ஜெயிக்கிறது மாத்திரமல்ல, அநேகரை ஜெயிக்கவும் கூட ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிற நபராக கூட ஆக்கிடுவார், எக்ஸ்பர்ட் ஆக்கிடுவார். அதுல எப்படி மற்றவர்களை நடத்தணும் என்று சொல்கிற டியூட்டர் ஆக்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்க அதுல பாதையில கடந்து வந்திருக்கீங்க. நிறைய நேரங்கள்ல நம்முடைய பயிற்சி அப்படிப்பட்டதானதாகவும் இருக்கும். சோதனை அது ஜெயம் பெற பண்ணுகிற தேவனாலே ஜெயிக்கப்பட முடியும். மற்றபடி சாத்தான் நமக்கு முன்னால தீமையை வைக்கிறான். அவனுடைய தந்திரமெல்லாம் வேற, அவனுடைய நோக்கமெல்லாம் வேற. நான் அதை குறித்து அது கீழே வரும்போது பேசுறேன். அவன் எதற்காக அந்த சோதனைகளை வைக்கிறான்னு சொன்னா, நம்மளை ஸ்டாப் பண்றதுக்காக, நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு மேல எவ்வளவு பெரிய திட்டம் இருக்கு சாத்தானுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். யோசேப்பு மேல எவ்வளவு பெரிய திட்டம், அதை ஸ்டாப் பண்ண அங்கங்க அணைய போட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம எல்லாம் இவங்க செய்யறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். யாரு? அன்னைமாரை குறை சொல்றோம். அடுத்தது இந்த அம்மாவை குறை சொல்றோம், போத்திபாய் மனைவிய. அடுத்து போத்திபாரை குறை சொல்லுவோம், அடுத்து சிறைச்சாலக்காரனை குறை சொல்லுவோம். இப்படி ஒவ்வொருத்தரையா யாரெல்லாம் இவங்களை எல்லாம் சாத்தான் பயன்படுத்துறான் யோசேப்பினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு. யோசேப்பு அவ்வளவு நன்மையா வளரப்போகிறான். அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களுடைய ஜீவனை காக்கிற ஒரு தலைவனாய் உயர்ந்து வரப்போகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வம்சம் அழியாதபடி தொடர்ந்து காத்து நடத்தப்படும்படியான ஒரு தேவ திட்டத்தில் ஒரு தலைவனாய் ஏற்படுத்தப்பட இருக்கிறான். அவனை மேல கடவுளுக்கு பயங்கர திட்டம் இருக்குன்னு சாத்தானுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் தடுத்துறதுக்காக அங்கங்க ஒரு அணையை போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா போட்ட வேகத்தை விட பிச்சுக்கிட்டு ஓடுது வெள்ளம், யோசேப்பு என்கிற வெள்ளம். அல்லேலூயா. ஆமா, யோசேப்பு என்கிற வெள்ளத்தை தடுக்க முடியாது. அதுல அவன் யூஸ் பண்ணின மிக முக்கிய ஆயுதம் இந்த இடம். அன்னமாரை வச்சு குழிக்குள்ள தூக்கி போட்டான். வேற எங்கேயாவது வித்து அனுப்பி விட்டு இவன் எப்படி இந்த குடும்பத்துக்கு ரட்சகனா இருக்கிறான்னு பார்ப்போம், இவன் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கோத்திரத்தை நடத்தக்கூடிய ஒரு பாதுகாவலனா வரப்போகிறான் பார்ப்போம். வசனம் தெளிவா சொல்லுது. யாக்கோபு சொல்லுகிறான், மேய்ப்பனானான். அந்த வார்த்தை இருக்கும். He became a shepherd to this big crowd. Those are carrying the covenant of Abraham. ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையை சுமந்து கொண்டிருக்கிற இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்துக்கு மேய்ப்பனானான். பெரிய தெய்வ திட்டம். ஆனால் சத்துருவால தடுத்து போட்ட தடையெல்லாம் அங்க வேலை செய்யல, தடுக்க முடியல. கர்த்தராலே ஒரு மனுஷன் இங்கே ஜெயிக்கிறான். அல்லேலூயா. ஒரு வாலிபன் இப்படி ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு வாலிபர்களும் இதே மெத்தட்ல ஜெயிக்க முடியும். சங்கீதக்காரன் சொல்ற, கர்த்தரை எனக்கு எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறேன்,
கர்த்தர் முன்பாக இருக்கிறதுனால நான் அசைக்கப்படலை. அடிக்கிற காத்துக்கு தூசி மாதிரி பறந்து போயிருப்பேன் நேரம். ஆண்டவர் மட்டும் என் முன்னால் இல்லைனா, பவரோட நான் கனெக்டடா இல்லைனா, அந்த பவர் லைன்ல கனெக்டடா இல்லைனா எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிருப்பேன். அதான் அவர் சொல்றார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுகிறவர். யோசேப்பின் வாழ்க்கை சோதனையை ஜெயிக்க பண்ணினது. இப்படி யோசேப்பை தான் சோதிக்க வருவானா சாத்தான்? சர்வ வல்லவரையே சோதிக்க பார்த்தான் மனுஷனா அவர் வந்தபோது. அதெல்லாம் பயங்கரமான லெசன். ஆண்டவர் இயேசுவும் சோதித்தான். சோதிக்கப்பட்ட பகுதி எது? உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3 ஏரியா. உலகம், மாமிசம், பிசாசு. அவருடைய சரீர தேவை. மனுஷன் எப்பொழுதும் சோதிக்கப்படுகிற ஒரு பகுதி சரீர தேவை, சோதிக்கப்படுகிறோம். அடுத்ததாக கண்களின் இச்சை, சோதிக்கப்படுகிறோம். அடுத்து மனம் சார்ந்த எண்ணங்கள். இவைகளில் பெருமை, ஜீவனத்தின் பெருமை என்று பைபிள் சொல்லுது. இந்த ஜீவனத்தின் பெருமை என்பதை குறித்த பகுதியில சோதிக்கப்படுகிறோம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சோதனையை நாம் ஜெயிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கட்டும். அவரோடுள்ள இணைக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கட்டும். நான் கடைசியில செய்தியை முடிக்கும் போது சொல்றேன், ஜெயிப்பதற்கு என்னெல்லாம் அவசியமாய் நாம் செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமா நான் சொல்றேன். ஜெயிக்க அவரோடு இணைக்கப்பட்ட இணைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த இணைப்பை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. என்னைக்கும் இந்த கனெக்ஷன் எப்ப கட் ஆகுதோ, இந்த ஃப்ளோ எப்ப கட் ஆகுதோ, அப்ப பவர் ஃப்ளோ ஆகாது. வேண்டிய அளவு பவர் ஃப்ளோ ஆகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நானும் இப்படி பண்ணனே அப்படி பண்ணனே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்னோடு பின்னால் வந்தவங்கலாம் வளர்ந்து போய்கிட்டு இருக்காங்களே, நான் இப்படியே இருக்கேனே, எனக்கு அப்படியே இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தரோடு உள்ள கனெக்ஷன், தேவ ஆலோசனையின்படி செய்கிற கீழ்ப்படிதல். நிறைய இன்னைக்கு உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதுல இருந்து பாடங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நிச்சயமாய் ஜெயிப்பீர்கள். அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு நம்ம எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு இல்லை, எப்படி ஜெபம் பண்றோம், எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வர்றோம்னு அல்ல, எப்படி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படி பின்பற்றுகிறோம். இந்த எப்படியில தான் இருக்கு விஷயம். எப்படியில தான். இன்னும் அநேகர் முழுமையும் ஒப்பு கொடுக்கல, முழுமையும் கீழ்ப்படியல, முழுமையும் கனப்படுத்த தயாரா இல்லை, முழுமையும் அவருடைய வார்த்தையின்படி செய்ய தயாரா இல்லை. சவுல்ட்ட உள்ள ஒரு பெரிய பிரச்சனை அறகுறையா செய்வார், அறகுறையா கீழ்ப்படிவார். சவுல்ட்ட இருக்க பெரிய பிரச்சனை. கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சார். அடுத்த தடை பாருங்க, அடுத்த ஜெயம் எங்க இருக்கு பாருங்க. தடைகளின் மேல் ஜெயம், தடைகளின் மேல் ஜெயம். விக்டரி ஓவர் ஆப்ஸ்டக்கிள்ஸ். இந்த தடைகள் என்று சொல்லும் போது இது நாம ஏற்படுத்திக் கொள்ளுகிற தடைகள். 2 தடை இருக்கு. ஒன்று சாத்தான் ஏற்படுத்துகிற தடை, இன்னொன்று நாம ஏற்படுத்திக் கொள்ளுகிற தடை. நாம ஏற்படுத்திக் கொள்ளுகிற தடை. சில காரியங்களை செய்வதற்கு சில ராங் செலக்ஷன், நாம செய்யற தப்பு. இந்த தடையை வேற ஒருத்தரை சொல்ல முடியாது. சாத்தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? சில நேரம் நாமளே சில தடைகளை ஏற்படுத்தி என்ன செய்கிறோம், அந்த தடைகளால செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாமல் தடைபட்டு போகுது. நமக்குள் obstacles within us or ours. நாம தான் பொறுப்பு. அதுக்கு நாம தான் பொறுப்பு. ஒரு சில தடைகளை சொல்றேன் பாருங்க. முதலாவதாக, அந்த தடை என்று சொல்லும்போது நம்முடைய பயம், சந்தேகம் கலந்த பயம் ஒரு முதல் தடை. நீங்க என்ன காரியத்தை செய்யறதுக்கு இருந்தீங்கனாலும், about to do anything, நீங்க பயத்தோடையும் சந்தேகத்தோடையும் நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா வேற எந்த பிரச்சனையுமே வேண்டாம், இயல்பாவே அது தடைப்பட்டு போயிடும். உங்க சந்தேகமும் உங்க பயமுமே செய்ய வேண்டியதை செய்ய விடாது, எடுக்க வேண்டிய காசை எடுக்க விடாது, போட வேண்டிய முதல்ல தைரியமா போட விடாது, எதையுமே செய்ய விடாது. முடிவுல தோல்வி என்று நிறுத்தும். வேற யாருமே கிடையாது, உங்களுக்குள் இருக்கிற பயம், உங்களுக்குள் இருக்கிற சந்தேகம். 1 தீமோத்தேயு
1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நமக்குள் தேவன் கொடுத்திருக்கிற தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி பயமுள்ள ஆவி கிடையாது, பலமும், அது பலமுள்ள ஆவி. போதும், அது பலமுள்ள ஆவி. பயமுள்ள ஆவிக்கு பதிலாக பலமுள்ள ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்க எப்பவும் விளங்கிக்கங்க. நீ உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, தேவாசிர் நீ பலமுள்ள ஆவியை பெற்றுக்கொண்டவன். என்ன மாதிரி பயப்படுற ஆளு அடிக்கடி இப்படி சொல்லணும், பலமுள்ள ஆவியை பெற்றிருக்கிறவன். பலமுள்ள ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பலமுள்ள ஆவியை பெற்ற ஆள் நீ. சந்தேகம், பயம், தடையா எல்லாத்தையும் உடைச்சு, எல்லாத்தையும் ஒப்பேத்திப்படும், எல்லாத்தையும் ஒப்பேத்திப்படும். இரண்டாவது தடை கவனிச்சீங்கன்னா, நமக்குள் இருக்கிற கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ், மிகப்பெரிய தடை. எவ்வளவுதான் உயர்த்தணும்னு நினைச்சிருந்தாலும், எவ்வளவுதான் ஆசீர்வதிக்கும் நினைச்சிருந்தாலும், கர்த்தர் எவ்வளவுதான் நமக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தாலும், இந்த கீழ்ப்படியாமை ஒண்ணு இருந்தா போதும், சோழியை முடிச்சிடும், எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடும். இந்த கீழ்ப்படியாமை தொடர்ந்து அடமெண்டா அப்படியே சில காரியங்கள் இருப்போம். நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. எவ்வளவுதான் கர்த்தர் திரும்ப திரும்ப உணர்த்தினாலும், எவ்வளவுதான் கர்த்தர் இனிமையா பேசினாலும், கடிந்து பேசினாலும், அன்பா பேசினாலும், அரவணைச்சு சொன்னாலும், என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். பட்டதுக்கு அப்புறம்தான். நல்ல உதாரணம் சவுல் ராஜா. நல்ல ஒரு உதாரணம் சவுல் ராஜா. பைபிள்ல நிறைய உதாரணங்களை சொல்லலாம். கீழ்ப்படியாமல் தங்களுடைய மேன்மையை தொலைத்தவர்கள், உயர்வுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். ஆகான் கானான் தேசத்துக்குள்ள போய் அதனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எல்லா ஜனங்களோடு சேர்ந்து அவனும் அழைக்கப்பட்டிருந்தான். ஆனா கர்த்தர் சொல்லியிருந்தாரு, எரிகோவில் உள்ள வேற எந்த காரியத்தை எடுக்காத, அது சாபத்தீடாயிரும், தொடாதன்னாரு. தொடாதன்னு சொன்னதுக்கு அப்புறம், சில செய்யாதன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுலதான் ஆர்வம் கூடும். என்ன பண்ண, போயிட்டு வர வேண்டிதான். போ, செய்யாதன்னு சொன்னதை செஞ்சு வரும்போது சுத்தி பார்த்துட்டு வா, வேடிக்கை பார்த்துட்டு வா, அதுலயும் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு சந்திச்சுட்டு வா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் செய்ய முடியாது. ஆகான் தடை செய்யப்பட்ட எரிகோவின் பொருட்களை எடுத்துக்கொண்டார். எல்லாம் தீட்டு, சாபத்தீடானது. இவன் நினைச்சுக்கிட்டா, நான் ரொம்ப அறிவாளி, நான் ரொம்ப விவரமானவன், நான் ரொம்ப விவரமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மற்ற எல்லாரும் செய்யல. அப்ப மற்ற எல்லாரும் செய்யலையப்பா, மற்ற எல்லாருக்கும் புரியல, ஏமாளிகள். அவங்களுக்கு நம்ம அளவுக்கு விவரம் பத்தாது, நம்ம அளவுக்கு விவரம் பத்தாது. விளைவு என்ன? எல்லாரும் சுதந்திரிக்க போயிட்டாங்க, எல்லாரும் சுதந்திரிக்க போயிட்டாங்க. இந்த ஆகான் மாத்திரம் கல்லுகளுக்கு இடையில உட்காந்து, நான் சொல்றது நல்லா சொல்றேன், கல்லறியப்பட்டு அங்கே சாபத்தீடானதுல குடும்பமா கல்லறியப்பட்டு அங்க மூடப்பட்டது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவாக தாவீது கொப்பான் அபிஷேகத்தை சுமந்து கொண்ட சவுல் ராஜா. நான் ஏன் இந்த தாவீது கொப்பான் அபிஷேகம் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா, தாவீதின் ராஜ அபிஷேகம் என்று சொல்லுவது அவ்வளவு கனத்திற்குரியது, அவ்வளவு நித்தியமான நாட்களுக்கு உரியது, நித்திய நாட்களுக்கு உரிய ராஜ அபிஷேகம். அதே விதமான அபிஷேகத்தை சவுல் ராஜா பெற்றிருந்தார். செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் கிடையாது. தீர்க்கதரிசி சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிய மாட்டார். அது ஒரு பெரிய சில நேரம் சொல்லுவாங்க, சின்ன ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்க மாட்டாரு, சொல் பேச்சு கேட்க மாட்டார், முடிஞ்சிச்சே. சவுல், இப்ப நீங்க சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட போய் சவுல் ராஜா எப்படிப்பட்டவர் இப்ப இருக்கிறவர் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாரு? நல்ல தாழ்மையான ஆளு, ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தாரு, என்ன ஒரு சேராத ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருக்கு, சொன்ன பேச்சு கேட்க மாட்டார். ஒரு தடவை இல்லை, நீங்க கவனிச்சீங்கன்னா 13ஆம் அதிகாரத்துலன்னு நினைக்கிறேன், அப்பவே அங்க தொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இவர் எல்லா ஜனங்களும் அங்கே பலி செலுத்தி அப்புறம் தான் அவங்க யுத்தத்துக்கு போகணும். அப்ப பலி செலுத்தணும்னு சொன்னா தீர்க்கதரிசி வரணும். ராஜா வேலை பலி செலுத்துற வேலை கிடையாது. ராஜா வேலை யுத்தத்துக்கு நடத்திட்டு போகணும், ஆட்சி அதிகாரத்துடைய காரியத்தை பார்க்கணும்.
ஆராதனை செய்வதும் பலி செலுத்துவதும் ராஜா வேலை கிடையாது. இப்ப பலி செலுத்திட்டு யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா பலி செலுத்த சாமுவேல் தீர்க்கதரிசி வரணும். வெயிட் பண்ணி பார்த்தாரு. ஜனங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு மாநாட்டை கலைக்கலான்னு அப்படி கலைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குதான். உடனே என்ன செஞ்சிடாரு, இவர் பார்க்குறாரு, விவரமானவர், அறிவாளி ராஜா பார்க்குறாரு, இப்படியே விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் ஆட்கள் குறைஞ்சிரும், நம்ம கெத்து போயிடும், இதை களைய விடக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சிருங்க, நம்மளே பலி செலுத்திடும். சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க கவனிச்சிங்களா, செம அட்டாக் பண்ணுவார். அத சீரியஸான சின், கீழ்ப்படியாமை ஒரு பாவம். தொடர்ச்சி அப்படி பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்துல வாசிங்களேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இப்படி இருக்க 22ஆம் வசனம். நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? அவர் சொல்றதுல யூஸ் பண்ண வார்த்தையை பாருங்க, கொள்ளையின் மேல் பறந்து. சில சமயம் நம்ம சொல்றோம்ல, ஏன் இப்படி பறக்கிற அப்படின்னு. ஒரு பிடிச்ச உணவா இருந்துச்சுன்னா அதுன்னா இந்த சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க இப்படி கேட்கும், இது பண்ணும். அதுக்கு நான் சொல்றேன், ஏன் இப்படி பறக்கிற அப்படி சொல்றேன். அதான் மாதிரி சொல்றாரு, அது வேணும் இது வேணும், அந்த செழிப்பான ஆடுகள் வேணும், மாடுகள் வேணும், அது குதிரை வேணும், அப்படியே ஏன் அப்படி பறந்து, கொள்ளையின் மேல் பறந்து. ஆண்டவர் அதுல இருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அமலேக்கில இருந்து ஒன்னை எடுக்க வேண்டாம், அது சாபத்தீடானது, ஒன்ன தொட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. கொள்ளையின் மேல் பறந்து 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? போதும். உடனே சவுல் தீர்க்கதரிசி சொல்லுகிற, சவுல் ராஜா சொல்லுகிற பதில பாருங்க. இது ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். நீங்க நினைச்சுக்கிட்டீங்க மாதிரி, தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, அது மாதிரி இல்ல தீர்க்கதரிசி ஐயா. இது எனக்காக எடுத்து வைக்கல, இந்த ஆடு மாடுகள்லாம் நல்ல கொழுமையா இருக்குன்றதுனால இதுகளெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன், பலி செலுத்த யூஸ் ஆகும். ஆண்டவருக்கு பலி செலுத்த, உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்த யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிதான் எடுத்து வச்சிருக்கேன். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு இன்னும் கொஞ்சம் கோபம். இப்படி சிலர் பாஸ்டர்ஸை நிறைய கோபப்படுத்துவாங்க, கீழ்ப்படுகிறது இல்லை, ஆனா பயங்கர கீழ்ப்படியாமைக்கு பயங்கர விளக்கம் கொடுப்பாங்க. இவரும் சேர்ந்து கைத்தட்டணும்னு நினைப்பாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசிங்க கைத்தட்ட ரெடியா இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி விளக்கத்தை சொல்றார். ஏப்பா, நீ கீழ்ப்படியாம இருந்துட்டு நீ பலி செலுத்தினா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவர் சொல்ற ஆலோசனையை கேட்கல, என்னோட சேர்த்து அவருடைய ஆலோசனையை என்னை தூக்கி போட்டு குப்பையில போட்டுட்ட. இனி நீ காட்டுற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் அப்படியே சந்தோஷப்பட்டுவார்னு நினைக்கிறியா? அதெல்லாம் விட கீழ்ப்படிதல் தான் முக்கியம். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க காணிக்கையை விட உங்க கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் உணர்த்துற காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அதனால ஆசீர்வாதம் பாருங்க. அதனால கீழ்ப்படிந்து காணிக்கை செலுத்தி பாருங்க, ஆசீர்வாதம் நல்லா கூடும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே சமயத்தில் கீழ்ப்படியாது இருந்துட்டு நீங்க போடுற வெறும் காணிக்கை மாத்திரம் உங்கள் வாழ்வை வளப்படுத்தி விடும் என்றால் இல்ல. நான் ஊழியக்காரனா தெளிவா அதை சொல்றேன். எது கீழ்ப்படிய வேணும், எது கர்த்தர் உணர்த்திக்கிட்டு இருக்க காரியம் பெண்டிங்ல வச்சிருக்கோம், செக் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்பதுதான் நம்ம சொல்லக்கூடிய சரியான வார்த்தை. இந்த கீழ்ப்படியாமை நிறைய பெரிய தடை, உங்களை முன்னேற விடாது, ஜெயம் பெற விடாது, நிறுத்தி வச்சுக்கிட்டு தடை பண்ணிக்கிட்டு நிற்கும். நிறைய சாத்தானுடைய தடைகளை ஜெயிக்கிறவங்களுக்கு, ரொம்ப ஈஸியா ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த சொந்த தடைகள், தாங்களாக ஏற்படுத்தி கொள்ளுகிற தடை. இதை நல்லா கவனிங்க, எங்கிருந்தோ வரல இந்த தடை. இதுக்கு சாத்தானை சொல்ல முடியாது நீங்க குறை, இதுக்கு வேற யாரையும் குறை சொல்ல முடியாது. வேணும்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லிக்கலாம், இவங்க தான் சொன்னாங்க, அவங்க தான் சொன்னாங்கன்னு. சவுல் ராஜா சொல்றாருல, ஜனங்கள் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு ஜனங்கள் மேல தூக்கி போட்டார். இப்படி சொல்லிக்கிடலாம். ராஜா ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் யாராவது ஒரு சின்ன ஒரு விரலை அசைக்க முடியுமா? ராஜா அனுமதி இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது. அதெல்லாம் நடந்துவிட்டு கடைசி ஜனங்கள் தான் எடுத்தாங்க அப்படி சொல்லி தப்பிக்கிறதுக்கு சொல்றாங்க. வேற யார் மேலையும் சாக்கு சொல்ல முடியாது. இது நாம ஏற்படுத்தி கொள்ளுகிற தடை. இந்த தடையையும் கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார் அவர் கிருபையால.
மூணாவது ஒரு தடை இருக்கு, நடைமுறையில் ஒரு முக்கியமான தடை, நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள். எதிர்மறை எண்ணங்கள், இந்த எதிர்மறை எண்ணங்களோட சேர்ந்து எதிர்மறை அறிக்கைகளும் இருக்கும், நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ். சிலர் வாயை திறந்தாலே கேடுதான், வாயை திறந்தாலே இதுன்னு விளங்காம போயிடும், இது அப்படி போயிடும், இப்படி. சில வார்த்தைகளை சிலர் அப்படி பேசுறீங்கன்னா தனியா எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில சென்சார் ஆயிடணும். அதுக்குன்னு பெரிய லிஸ்டே இருக்கு, இந்த சனியை எடுத்ததுக்கெல்லாம் வரும் சிலருக்கு வாயில. அந்த வாயில இருக்க அந்த சனியனை எடுத்து போடுங்க முத. ஆமா, சில தீமையான வார்த்தைகளா வரும், உருப்படாது, விளங்காது, முடிஞ்சிருச்சு, எடுத்ததுக்கெல்லாம். ஒரு விஷயத்தை சொன்ன உடனே, ஒரு காரியத்துக்கு போகும் முன்னாலேயே இந்த நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் வேண்டாம். நெகட்டிவ் தாட்ஸால தான் இந்த கன்ஃபெஷன்ஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிள்ளைகளை பெற்றோர்கள் தயவு செய்து கோபத்துல என்னன்னாலும் சொல்லலான்னு சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லுகிறேன். உங்கள் வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கோபத்துல நமக்கு என்னன்னாலும் சொல்லுவோம். சிலருக்கெல்லாம் கோபத்துல செல்லமா கழுத, குதிரை இப்படிலாம் சொல்றோம் பார்த்தீங்களா? இத மாதிரி விஷயத்தோட சேர்த்து தீமையானதையும் சொல்ல பழகி வச்சிருக்காங்க. பாரு நீ எப்படி வர்றன்னு பார்ப்போம், நீ அப்படி சட்டி தூக்கிட்டு திரிவ. சாதாரண பேச்சு இதெல்லாம். ஏங்க நீங்க பெற்றோருங்க, உலகமே சொன்னாலும் நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு, அவ்வளவு பவர் இருக்கு. தயவு செய்து சொல்றேன் மறுபடியும், நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேரண்ட்ஸ் வாயிலிருந்து வர வேண்டாம். பேரண்ட்ஸோடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். அங்கிருந்து நல்ல ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது தூங்கும்போது தலையில கை வச்சு நல்ல வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்ல வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. பெரியவங்கள் ஆனாலும் நம்பிக்கைக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லுங்க. உன் மேல கர்த்தர் இப்படி ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், குழந்தையா இருக்கும் போது கர்த்தர் இப்படி சொன்னார், ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொன்னார் உன்னை பத்தி, வயிற்றுல இருக்கும்போது இப்படி கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். நல்ல பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க, பாசிட்டிவான காரியங்களை சொல்லுங்க. நெகட்டிவ்ஸ் வேண்டாம் ஒருபோதும். மற்றவங்க கூட சொல்லிட்டு போட்டோம், நீங்க சொல்லாதீங்க. அதுக்கு ஒரு ஒரு விசேஷம் இருக்கு, ஒரு விசேஷம் இருக்கு. கர்த்தர், அதுக்கு அடுத்து பெற்றோர், பெற்றோர், ஆவிக்குரிய பெற்றோர், அதே போல ஒரு போதகனா, ஒரு 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 மந்தையினுடைய மேய்ப்பனா ஜனத்தின் மேல தீமை சொல்லக்கூடாது, நெகட்டிவ் சொல்லக்கூடாது. இதெல்லாம் அந்த அந்த வார்த்தை, அந்த பொசிஷனுக்குரிய அந்த மதிப்பு. எல்லாரும் எல்லாத்தையும் பேசிடலாம் கிடையாது, பேசக்கூடாது. நெகட்டிவ் பேச வேண்டாம். கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம வாழ்க்கையிலையுமே இந்த நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் வேண்டாம். நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்களேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எதுல பிரியப்படுறோமோ அந்த கனியை புசிப்போம். மரணமும் ஜீவனும் ரெண்டும் இருக்கு. இந்த நாவல ஜீவனை பத்தி பேசுனீங்கன்னா அதன் கனியை புசிப்பீங்க. உங்க நாவ மரணத்துக்கு, மரணம்னா முடிவு, எண்டு, முற்றுப்புள்ளி, விளங்குன மாதிரி தான், சோலி முடிஞ்சிச்சு. அப்படி இல்லாம நம்பிக்கை உண்டு, கர்த்தர் நடத்துவார். இன்னும் பிந்தி போல உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். எஸ், நிச்சயமா. இங்க இருக்கிற யாருக்குமே வாழ்க்கையினுடைய நம்பிக்கை எப்பவுமே முடிஞ்சு போறதில்லை. ஏன்னா நாம ஒரு பெரிய தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கோம். அல்லேலூயா. அவருடைய அகராதியில லேட்டுன்னு ஒரு காரியமே கிடையாது, லேட்டுன்னு ஒரு காலமே கிடையாது. எல்லாமே அவருக்கு பிரசன்ட் தான், அவருக்கு நிகழ்காலம் தான், எல்லாமே அவருக்கு சாத்தியம்தான், பாசிபிள் தான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. மனுஷரால கூடாததுதான், மனுஷரால கூடாததுதான். அவருக்கு எல்லாம் முடியும், அவருக்கெல்லாம் முடியும். ஸோ நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ், தாட்ஸ் நமக்குள்ள காணப்படாதபடி, இதெல்லாம் நம்மளா ஏற்படுத்தி கொள்ளுகிற செல்ஃப் மேட் ஆப்ஸ்டக்கிள்ஸ். எதுக்கு?
நம்ம பாதைக்கு நம்மளே போட்டுக்கிற தடை, நம்ம முன்னேற்றத்துக்கு நாமளே ஏற்படுத்திக் கொள்கிற தடை. நான் அது செய்தியின் இரண்டாவது குறிப்பாக சொல்லுகிறேன். இந்த தடைகளையும் செல்ஃப் மேட் ஆப்ஸ்டக்கிள்ஸையும் ஆண்டவர் உடைத்து போட்டு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஜெயம் நம்ம பலத்தாலையும் நம்ம திறமையாலையும் நம்ம தகுதியாலையும் உண்டாகிறதில்ல. நம்ம ஜெயம் நம்ம தேவனுடைய பலத்தால் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்மை ஜெயம் பெற பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அவர் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். நல்லா இருந்தாதான் இல்லை, ஒருவேளை குறைபாடுகள் இருந்தாலும் நெகட்டிவா பேசி 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 அது மாதிரியே வாழ்க்கை தேஞ்சுக்கிட்டு கரைஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாலும் அவர் நம்மை ஜெயம் பெற அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்ல மகளே, நீ நெகட்டிவ் பேசி பேசியே கரைஞ்சு போய்கிட்டு இருக்க, ஆனாலும் நான் உன்னை விடுறதா இல்லை, உன்னை நான் தூக்கி விட்டுருவேன். ஏன்னா உன் அழைப்பு அப்படி. ஹல்லேலூயா. நான் உன்னை பற்றி போட்டிருக்கிற டிசைன் அப்படி, உன்மேல் உள்ள தெரிந்து கொள்ளுதல் அப்படி. நான் உன்னை தூக்கி விடுவேன், உன்னை ஜெயம் பெற பண்ணுவேன், உன் வளர்ச்சியை ஒருவரும் தடை செய்ய முடியாது என்று சொல்லுகிற நல்ல பிதா நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மூன்றாவதாக, விக்டரி ஓவர் எனிமி. உங்களுடைய சத்ருவின் மேல் ஜெயம். Do you know who is your enemy? Do you know the strategies of your enemy? உங்களுடைய எதிராளி எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுடைய தந்திரங்கள்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா? வேதம் தெளிவா சொல்லுது, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, தெரியாதவைகள் அல்லவே. நம்ம எதிராளி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். ஆமா, சாத்தான் பெரிய ஆள் தான், சாதாரண ஆள் கிடையாது. லூசிஃபர் நிறைய திறமை, நிறைய காரியங்கள் அப்படிலாம் உள்ள ஆள் தான். ஆனா அது நமக்கு பிரச்சனை இல்லை, அது நமக்கு மேட்டர் இல்லை. நமக்கு காரியம் எல்லாம் நம்முடன் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப இந்த உங்களில் இருக்கிறவராலே இந்த எதிராளியை ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். முடிவில் சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறவன். அல்லேலூயா. ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் லைஃப், ஒவ்வொரு வாழ்க்கையிலும். இது நம்முடைய பரிசுத்தத்தால இல்ல, நம்முடைய பக்தியால அல்ல, நம்ம திறமையால அல்ல, தேவ ஒத்தாசையாலே, தேவக்கு, அதுக்குதான் பேர் கிருபை, தேவ கிருபையாலே நாம் ஜெயிக்க பண்ணும்படியாய், ஜெயிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். We are destined to victory. We are destined to victory. வெற்றிக்கென்று தீர்மானிக்கப்பட்டவர்கள், வெற்றிக்கென்று நிர்ணயிக்கப்பட்டவர்கள், தீர்மானிக்கப்பட்டவர்கள். வெற்றிதான் நமக்கு, வெற்றிதான் நமக்கு. கல்வாரி சிலுவையில் அந்த சம்பாத்தியம் உண்டாச்சு. கல்வாரி சிலுவையில டோட்டலா சாத்தான ஆண்டவர் ஜெயிச்சு விட்டார், சோழிய முடிச்சிட்டார். அவனுடைய பவர் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டார். யார் யார்கிட்ட அவன் வேலை காட்டினாலும் கர்த்தர் முடிவாய் அவங்களுக்கு ஜெயத்தை தந்து அவர்களை எழுப்புவார். ஆகவே வாசிங்களேன், தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஒரு வாசிங்களேன். 17. ஏசாயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறத கவனிச்சீங்களா? உனக்கு விரோதமான ஆயுதத்தை அவர் வாய்க்காது போக பண்ணிடுவார். எங்க போய் ஆண்டவர் செயல்படுறாரு பாருங்க, எங்க போய் அட்டாக் பண்றாரு பாருங்க. நீங்க அது ஒரு கொஞ்சம் தியானிச்சீங்கன்னா நல்லா இருக்கும், அதை தியானிச்சீங்க நல்லா இருக்கும். இப்போ நம்மளை நோக்கி வரப்போகிற வில்ல சாத்தான் கையில இருக்கு, எதிராளி கையில இருக்கு. நம்மளை நோக்கி வரப்போகிற வில்லு, அவன் வில்ல எடுத்துட்டான், அம்பை வச்சுட்டான், எய்கிறான். நம்மளை நோக்கி அந்த அம்பை போய் நெளிச்சு விட்டுருவார். நெளிச்சு விட்டுட்டா என்ன செய்வார்? என்ன செய்யணும், என்ன நடக்கும்? அவன் குறி வச்சு கரெக்டா தான் எய்வான், வளைஞ்சு போயிடும். போகுமா போகாதா? இங்க வசனத்துடைய அர்த்தம் அதுதான். உனக்கு விரோதமாய் எழும்பும் உருவாக்கப்படும் ஆயுதம், நோ வெப்பன்
ஃபார்ம்ட் அகேன்ஸ்ட் யூ ஷால் ப்ராஸ்பர். சக்சஸ்ஃபுல்லா அது முடியாது. அங்கிருந்து துவங்கும். ஆனா வந்து ரீச் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டா தானே பண்ணேன். நமக்கு பயிற்சி ரொம்ப உண்டு, இதுல குறி தப்பாதே. நமக்கு இதுல இந்த மெடல் அந்த மெடல் எல்லா மெடல் இருக்கே, உண்மைதான், எல்லாம் சரிதான். ஆனா கடைசி நேரத்துல அம்பை நெளிச்சு விட்டுட்டார் ஆண்டவர். அம்புல லேசா ஒரு பெண்டை போட்டு விட்டார். எய்கிற நேரத்துல எறும்பு கடிச்சிருச்சு, கவனம் சிதறிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் செய்யற காரியத்தை நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாத்தானுடைய தந்திரம் எல்லாம் அவன் ஏகிறான், பயங்கர பக்கா பிளானோட, சூழ்ச்சிகளோட, திட்டத்தோட அவன் செய்யறான். இது நடந்ததுன்னா இப்படி ஆயிரும், அது நடந்தா அப்படி ஆயிரும், எப்படி என்னென்னதோ செய்யறான். விளைவுல பாத்தீங்கன்னா அவனுக்கே சம கடுப்பு உண்டாகிற மாதிரி ஓவர் சக்சஸா இந்த மனுஷனுக்கு அமைஞ்சு போயிருது. இப்ப வேற ஒன்றும் வேணாம், நமக்கு தெரிஞ்ச பகுதியில் இன்னைக்கு யோசேப்பை பத்தி பேசணும், அதுல இது பண்ணுவோம். யோசேப்புக்கு அவன் வளர்ச்சியை முன்னேற்ற தடை செய்யணும்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தடைய சாத்தான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு குரூப்பா செயல்படுறாங்க. அண்ணன் தம்பிமாரெல்லாம் அதுக்கு உதவி செய்யறாங்க. அண்ணன் தம்பிமாரெல்லாம் சாத்தான்னு சொல்ல வரல, அவங்களும் வாக்குத்த சந்ததிகள் தான். சில நேரம் இவங்க சாத்தானுடைய திட்டத்துக்கு ஏஜென்ட் மாதிரி செயல்பட முடியும். மனுஷன் அப்படி ஆண்டவர் பயன்படுத்துற மாதிரியே சில சமயம் சாத்தானும் என்ன செய்ய, எனத்தையாவது தந்திரத்தை வச்சு யூஸ் பண்ணிடுறான். இப்ப இவங்கெல்லாம் ஏஜென்ட் மாதிரி தடை பண்றாங்க. யோசேப்புடைய வளர்ச்சியை தடுத்துடணும். நீ 4 சட்டி மண்ணள்ளி போடு, அவன் 4 சட்டி போடு, 10 சட்டியா இருக்கட்டும், அவன் முன்னேறவே கூடாது. எப்படி ஆளுக்கு அவன் பங்குக்கு தடையை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுல ஒருத்தன் சொன்னான் பார்த்துக்கோங்க ஆலோசனை, தூக்கி குழியில போட்டுருவோம், எப்படி இவன் முன்னேறுவான்னு பார்ப்போம், தூக்கி குழியில போட்டுருவோம். சூப்பர்ப்பா, இவன் நல்ல ஆலோசனையா சொல்றான், இவன் இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்ததை கண்டுபிடிக்காம போயிட்டான், பாராட்டிட்டு உள்ள தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தன் சொல்றான், அது ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. இன்னொருத்தன் சொல்றான், மீதியானியர் கூட்டம் வருது, இங்க கடந்தா அட்லீஸ்ட் எலும்பாவது சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்னைக்குனாலும். இவனை தூக்கி அங்க கொடுத்தோம்னா காசுக்கு காசும் வரும். 2வது கண்காணாத தேசத்துக்கு போய் எங்கேயோ போய் இந்த தண்டனை குற்றத்தை எல்லாம் அந்த மனுஷன் எவன் போட்டு இவனை நொறுக்கி வேதனைப்படுத்துறானோ ஒடுக்குறானோ அவன் மேல போயிடும் பழியும் பாதகமும். நமக்கு நிம்மதியாய் போயிடும், வாய்ப்பே கிடையாது திரும்பி. ஏன்னா அந்த நாட்கள் அப்படிதான், அடிமையா போயிட்டா செத்து போன மாதிரி திரும்பியே வர முடியாது. அப்படி ஒரு காலம், அடிமையா வித்துட்டாங்க. ஒரு ஆட்ட மாட்டுக்கு ஈக்குவலானது. சூப்பர் ஐடியா. இவன் எங்க இருந்தான் இவ்வளவு நாள்? இவன் நம்ம கூட தான் அண்ணன் தம்பியா இருந்தானா? நம்ம கூட பிறந்து இவனுக்கு இவ்வளவு அறிவா? எல்லாம் பாராட்டி என்ன செஞ்சுட்டாங்க. அடுத்து ஒவ்வொரு தடை, ஒவ்வொருத்தன் ஒரு சட்டி மண்ணு தடைக்கு போட்டது ஒன்னொன்னும் தீமையா கூடிக்கிட்டே போகுது. இங்க கவனிச்சிங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு தீமை 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 மேல தீமை தீமை மேல தீமை அப்படி செஞ்சுட்டு இருக்காங்களோ அதை எல்லாம் ஆண்டவர் அப்படியே ஸ்டெப்ஸ் ஆக்கி யோசேப்புடைய உயர்வை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இவனுக்கு தெரியல யோசேப்பை எகிப்துக்கு அடிமையா வைக்கிறோம்னு. இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு தெரியல யோசேப்பை எகிப்துக்கு ராஜாவா அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இது மட்டும் லேசா தெரிஞ்சிருந்துச்சு, குழியிலேயே இவங்க மண்ணள்ளி போட்டு மூடி இருப்பாங்க, இங்க இருந்து எடுத்திருக்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு ராஜாவா இவங்க பகைக்கிற நபரை தூக்கி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. வண்டியில ஏத்தி ஒரு ராஜாவை எகிப்தை நோக்கி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ராஜாவுக்கு ஈக்குவலான அதிகாரமுடைய ஒரு மனுஷனா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானுடைய தந்திரங்களையே அவன் போடுற தடைகளாகிய அந்த கற்களையே படிகளாக்கி ஆண்டவர் ஏறி வர பண்ணுவார். சாத்தானுடைய தந்திரம் நமக்கு தெரிஞ்சிட்டா மட்டும் போதும். பைபிள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா சாத்தானோடு நம்ம எதிர்த்து நிற்கணும், ஆனா எப்படி கவனமா எதிர்த்து நிற்கணும் ரொம்ப அழகா அது சொல்லப்பட்டிருக்கு. அதோட தான் இணைஞ்சது நம்முடைய ஜெயங்களுக்கு நாம் என்ன செய்யணும், நம்முடைய ஜெயத்திற்கு நாம் என்ன செய்யணும். வாசித்து பாருங்க, யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களே. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு முதல் இது நிறைய பேருக்கு இந்த வசனம் சொன்னோம்னாலே அடுத்த வரியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
2வது வரியிலிருந்து தான் நம்ம இந்த வசனத்தையே படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த வசனம் ஆரம்பிக்கிறது முதல் வாக்கியம் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சில தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, பிசாசு வந்தோடனே எதிர்த்து நிற்கிறது. வா பிசாசு வா. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாதாங்க பலன். அந்த பலத்தை வச்சுதான் நீங்க பிசாசை ஜெயிக்க முடியும். ஒழுங்கா ஜபம் பண்றது இல்ல, ஒழுங்கா ஜபத்துக்கு வர்றது இல்ல, ஒழுங்கா கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் பண்றது இல்ல, முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஆனா பிசாச இவங்க எதிர்த்து நிற்பாங்க. அடி பலமா இருக்கும். எதுக்காம விட்டா கூட கொஞ்சம் குறையா இருக்கும். ஜெபிக்க வேண்டிய ஜெபம், செய்ய வேண்டிய காரியம் மிக மிக அவசியம் பிரியமானவர்களே. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் முன்னால தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல எங்க சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு முன்னால அங்க அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசத்தில் நிலை உறுதியாயிருந்து, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இங்க விசுவாசம் வலியுறுத்தப்படுகிறது, யாக்கோபிலே அங்கே கீழ்ப்படிதல் வலியுறுத்தப்படுகிறது. சும்மா எதிர்த்து நின்று ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படி நின்னாங்க, உன்னையும் தெரியும் பவுலையும் தெரியும் சொல்லி அங்கே ஸ்கேவாவின் குமாரர்களை பிசாசு பிடிச்ச மனுஷன் சந்திச்சத மாதிரி சும்மா எதிர்த்து நின்னா ஒண்ணு நடக்காது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேணும். 3 காரியம் உங்களுடைய விக்டரிக்கு திறவுகோலானது. கீ டு சக்சஸ், கீ டு விக்டரி. 3 காரியம் அவசியம். முதலாவதாக உங்கள் வாழ்வின் பரிசுத்தம். முதலாவதாக வாழ்வின் பரிசுத்தம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற அல்லது தேவனை சார்ந்திருக்கிற வாழ்க்கை. டோட்டல் டிபெண்டன்ஸ். தேவனைத்தான் முற்றிலும் சார்ந்திருத்தல். எந்த நேரத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் தேவ பலத்தை சார்ந்திராமல் நான் போவேன், நான் சாதிப்பேன் என்று சொன்னால் தோல்விதான் நிச்சயம். சிம்சோன் அதுக்கு நல்ல உதாரணம். கர்த்தரை சார்ந்திராமல் தனக்குள் இருந்த வரத்தை சார்ந்திருந்தான். நான் போய் சாதிச்சிருவேன் எந்திரிச்சு போனான். ஆனா அங்க கர்த்தரே கூட வரல. கர்த்தர் கூட வரும்போதெல்லாம் பட்டணத்து அந்த மதிலுடைய கதவுகளை கூட சூப்பரா தூக்கிட்டு போனவன் இப்ப கர்த்தர் கூட வரல, இவனா நினைச்சுக்கிட்டு போயிட்டான். டோட்டல் டிபெண்டன்ஸ். நீங்க எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் கர்த்தரை சார்ந்துருங்க. எப்பவும் உங்களுக்கு ஜெயம் இருந்துட்டே இருக்கும். ஜெயம் இருந்துட்டே இருக்கும். ஒரு நாளும் நான் பெரிய ஜப வீரன், நான் பெரிய பரிசுத்தவான்னு சொல்லி உங்க ஜபத்தையும் பரிசுத்தையும் சார்ந்துக்கிட்டீங்க, கதைக்காகாது. பரிசுத்தத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. பரிசுத்தவான தொடர்றதுக்கு சாத்தானுக்கு முடியாது. தன் வழிகளில் சுத்தம் உள்ளவன், பரிசுத்தமாய் வாழ்கிறவன், டோட்டல் டிபெண்டன்ட் டு காட், கர்த்தரை முழுமையாய் சார்ந்திருக்கிற மனுஷன். 3ஆவதாக பெர்சிஸ்டன்ட் பிரேயர், தொடர்ந்தேட்சியான ஜபம். தொடர்ந்தேட்சியான ஜபம். ஒரு ஜப வீரன். ஜபம்னா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை. அந்த மனுஷனை தொடவே முடியாது, அந்த மனுஷனை ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்துல அப்படி ஜெயிக்க சக்தி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை ஜெயிக்க பண்ணும்படியாக அழைத்திருக்கிறார். We are called to victory. We are called to victory. தோல்விக்கு அல்ல. இந்த உலகம் அநேக நேரத்துல குசு குசுன்னு காதல சொல்லும், நீ தோத்துருவ, நீ இப்படி அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, இனிமேல் முடிஞ்சிச்சு, இவ்வளவு நாள் வரைக்கும் ஓகே, இனி நெகட்டிவா தெரியுது எல்லாம். என்னத்தனாலும் சொல்லிட்டு போட்டோம். திருப்பி சொல்லுங்க, நான் ஜெயித்தற்கென்று அழைக்கப்பட்டவன். நான் ஜெயித்து தான் முடிப்பேன், நான் ஜெயித்து தான் முடிப்பேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஜெயத்திற்காக அழைக்கப்பட்ட உங்களை சோதனைகள் மேல் ஜெயிக்க பண்ணுவார், தடைகள் மேல் ஜெயிக்க பண்ணுவார். ஒருவேளை அது உங்களால் ஏற்படுத்தப்பட்ட செல்ஃப் மேட் அப்டக்கிள்ஸா இருந்தா கூட அவைகளையும் மேற்கொள்ள தேவன் பலன் தந்து நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். 3ஆவதாக உங்களுடைய சத்துருவின் மேல் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். உங்களுடைய பரிசுத்தத்தில் கவனமாயிருங்கள். முழுவதும் தேவனை சார்ந்திருப்பதில் கவனமாயிருங்கள். கடைசியாக உங்களுடைய தொடர்ந்தேட்சியான நிலைத்திருக்கும் ஜபத்தில், இடைவிடாத ஜபத்தில் கவனமாயிருங்க. கர்த்தர் உங்களை ஜெயிக்க அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி கொண்டு. கண்களை மூடுவோம். பரிசுத்த பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜெயிக்கும்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து ஜெயத்தை நோக்கி நாங்கள் அடி எடுத்து வைக்க, ஜெயத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டே போக, ஒவ்வொரு நாளும் அநேக கர்த்தரால் உண்டாகிற ஜெயங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆமா ஆண்டவரே, ஒரு ஜெயங்கொள்ளுகிறவர்களின் கூட்டத்தில் எங்களை வைத்து வைத்திருக்கிறீர். ஜெயங்கொள்ளுகிறவர்களா எங்களை அழைத்து வைத்திருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வாதத்தோட அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.